அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, தமிழ் ஆனந்த யோக உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். மனிதனாக பிறந்திருக்கின்றோம் என்றால் மனிதனுடைய உச்சகட்டமாக இருக்கக்கூடிய நிலை ஞான நிலை. அனைத்து பெரியவர்களுமே அதை சொல்லி இருக்கின்றார்கள். விடுதலை அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும், அறிவிலே முழுமை பெற வேண்டும், பிறப்புடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இயற்கையோடு இயற்கையாக மாற வேண்டும் என்று பல்வேறு வார்த்தைகளிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுவார்கள், மனித குலமே தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த முழுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா எல்லோருமே அந்த முழுமையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். தங்களை அறியாமலே ஏதேனும் ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு அதை அடைய வேண்டும் என்று விரும்பி அதனை அடைந்து அதிலே திருப்தி இல்லாமல் அடுத்த நிலை என்று சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அதிலும் நிறைவு பெற முடியாமல் அடுத்த பிறவிக்கு போறாங்க, அங்கேயும் முடியல, அடுத்தது போறாங்க. அப்போ ஒவ்வொரு பிறவியிலும் அவர்கள் அறிவை கொண்டு என்ன புரிந்து கொண்டார்களோ, என்ன முடிவு எடுத்தார்களோ, அதற்கு தகுந்தாற்போல் அடுத்தது அவங்க என்ன முடிவு எடுத்தாங்களோ அதற்கு அடுத்த பிறவியில் அது எடுத்து அதில் பல்வேறு அந்த பிறவியில் ஏதோ கற்றுக்கிட்டு அடுத்து இந்த மாதிரி போய்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த பிறவியிலே நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருப்பாங்க. இவர்கள் இந்த நிலையிலே இருக்கிறார்கள், இவர்களுக்கு இன்னும் எவ்வளவு காட்டம் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒருத்தரை பார்த்த வழியே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க பேச்சை வைத்தோ செயலை வைத்தோ முடியாது. ஏன்னா பார்க்கறது கொஞ்ச நேரம்தான். முழுமையாக அவங்களுக்குள்ள எத்தனையோ மாற்றங்கள்லாம் நடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி. அவ எப்படி பார்த்தாலும் அந்த முழுமை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கொஞ்சம் இயற்கையை தெரிந்து கொண்டோம் என்றால், ஏன்னா இது தெரியாம ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அறியாமல் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அதை அறிந்துமே அலட்சியப்படுத்துறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் தெரிந்தது என்றால், அறிவை கொண்டு புரிந்து கொண்டோம் என்றால் அதுவே போதுமானது. மகரிஷி பல்வேறு கோணங்களிலே கொடுத்திருக்கின்றார்.
நீங்க தனியா ஒன்றை மட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, அதுல ஏதோ ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவருடைய அந்த ஏக்கம் இருக்கு பாருங்களேன், அந்த அத்துணை பேருமே அந்த அறிவிலே முழுமை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு பாருங்க. அத்துணை பேரும் அந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு தான் இவ்வளவு பயிற்சிகள் கொடுத்திருக்கின்றார். தான் இருக்கக்கூடிய காலகட்டம் வரை படாத பாடுபட்டு இருக்கின்றார். என்ன மாதிரி பாடுபட்டிருக்காருன்னு அவரை புரிஞ்சுக்கிட்டா கூட போதுமே. அந்த தத்துவம் கூட தெரிஞ்சிருக்க தேவையில்லையே. என்ன மாதிரி ஏங்கி இருக்கிறாருன்னு அவரை புரிஞ்சுக்கிட்டா கூட போதுமே. அங்கேயே கூட ஒரு மாற்றம் கிடைக்குமே. எத்தனையோ பிறவியாக செய்த தவத்தின் காரணமாக, ஏக்கத்தின் காரணமாக ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவருடைய அவருடைய தத்துவங்களையும் அவருடைய தியானத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த நிலையை புரிந்து கொள்ளும்போது, அதாவது தேடுதல், தன்னை அறியாமலே உள்ளுக்குள்ளார ஒரு தேடுதல், எதிலுமே நாட்டம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தேடுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தாகத்தோடு தேடிக்கொண்டிருப்பார்கள். சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப பிரச்சனையாக இருக்கின்றது. மாறி மாறி பிரச்சனை ஏதேனும் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண்பது அப்படின்னு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஞானம் பற்றி சொன்னோம்னா, ஏங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பெரியவங்களோடது, நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இருக்கக்கூடிய பிரச்சனைய பார்த்தோம்னா, நாம இன்பமாக இருந்தா இருக்கணுங்கிற கூட அவசியம் இல்ல. ஏன்னா அவ்வளோ பிரச்சனையா இருக்கு. துன்பம் இருந்தால் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு ரொம்ப பேர் வந்திருக்கிறாங்க. ஞானம் என்றால் அது ஒரு மேட்டரே கிடையாது. ஞானத்திற்காக ஏங்கவே தேவையில்லை. ஞானத்திற்காக முயற்சி எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த டாபிக் பத்தி பேசணும்னா ஒரு முயற்சி தேவை. இதை கேட்கணும்னா ஒரு முயற்சி தேவை. ஆனால் ஞானம் அடைவதற்கு எந்த விதமான முயற்சியும் தேவையில்லை. என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் அது நம்மிடத்திலே இயல்பாகவே இருக்கின்றது. அந்த விடுதலை என்பதும் முக்தி நிலை என்பதும் நம்மிடத்திலே இயல்பாக இருக்கின்றது. இதுவரை ஞானம் என்றால் என்ன என்பதை பிரம்மாண்டமாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அத்துணை பேருமே சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இது இந்த பிறவியில கிடைக்குமா? வாய்ப்பே கிடையாது என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். எந்த பிறவியில கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறாங்க. அதை மனதிலே எடுத்துக்கொண்டோம் என்றால் என்ன தோணும்? அது எங்கோ இருக்குது, எப்படியோ இருக்குது, எப்படி கிடைக்குன்னு தெரியாது என்று தவித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஆனால் அது நம்முடைய இயல்பாகவே இருக்கின்றது. ஞானம்னா அப்படியே வந்து அனைத்துமே தெரிந்து கொள்வது, முக்காலத்தையும் தெரிந்து கொள்வது. இப்போ ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவரை ஃபாலோ பண்ணால் அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஒரு ஆள் வந்தார்னா வந்த உடனேயே கொஞ்ச நேரத்தில் அவருடைய ஜாதகமே தெரிஞ்சிடும்.
அவர் என்ன பேசுறாரு, எதுக்காக பேசுறாரு, என்ன நிலையில இருக்கிறாரு, அறிவுல என்ன முழுமை இருக்கிறாரு, எல்லாமே ஒரே செகண்ட்ல தெரிஞ்சிடும். ஆனால் அதை காட்டிக் கொள்வது கிடையாது. எப்படி இயற்கை எப்படி இருக்கின்றதோ, இருக்கிற இடம் தெரியாம யாரு என்ன செய்தாலும் அது மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றதோ, ஆகவே அதே போல அவரும் அந்த மோன நிலையிலே இருந்து அப்படியே பொறுமையா என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு இருப்பார். அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அவருக்கு அது தெரியுங்க, நமக்கு தெரியணும்ல. அந்த அறிவினுடைய நிலை என்னங்கிறது தெரியணும்ல. அப்ப அத்தனையுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல்னா, அந்த மாதிரி தியானம் செய்த காரணத்தினால, அறிவில முழுமை பெற்ற காரணத்தினால அவருக்கு தெரிந்திருக்கின்றது. ஆனால் என்னவென்றால், அதே போல அத்துணை பேருக்குமே தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஞானம்னா அது அத்தனையுமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. கிடைச்சா ரைட், அது இயற்கை. எத்தனையோ பேர்ல சில பேருக்கு தான் கிடைக்கும். அத்தனை பேர் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஞானம் என்றால் என்னவென்றால், அதாவது நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை. தேவையில்லைன்னா அது முடியாத விஷயம். தேவையில்லைன்னா அதுக்கு தேவையில்லைங்கிற அர்த்தம் கிடையாது. அதாவது அதை எதுவுமே செய்ய முடியாது, மாற்றி அமைக்க முடியாது என்று புரிந்து கொள்வது மட்டுமே ஞானம். இதுவரை நம்முடைய மனதிற்குள்ளாக ஞானம் என்றால் என்னங்கிறத எத்தனையோ விதமாக நாம் மனதிலே வைத்திருக்கின்ற காரணத்தினாலே அது பிடிபடாமல் போய்விடுகின்றது. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப யதார்த்தமாக நம்முடைய மனதை கொண்டு அறிவை கொண்டு நம்ம கிட்ட ரெண்டே ரெண்டு இருக்குது. மனம் இருக்குது, அறிவு இருக்குது. இந்த ரெண்டை மட்டுமே வைத்து கொண்டு சாதாரணமான புரிந்து கொண்டாலே போதுமானது. ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவன் எப்படி புரிந்து கொள்வானோ அப்படி. இன்னும் படிக்கவில்லை என்றால் ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னோம்னா, படிக்காதவங்ககிட்ட சொன்னோம்னா அப்படியே ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே கேட்டுக்குவாங்க, அப்படியே புரிஞ்சுக்குவாங்க, அப்படியே இருக்கிறத தெரிஞ்சுக்குவாங்க, அப்படியே தான் அந்த ஞான நிலையிலே இருக்கிறத கூட தெரியாம புரிஞ்சுக்குவாங்க. அதான் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. ஒரு சாதாரணமா இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல, இந்த காலத்துல கிராமம் கூட மாறிவிட்டது. அந்த காலத்திலே ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய விவசாயி சர்வ சாதாரணமாக தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டு உலக மக்களுடைய பசியை போக்குவதற்காக உணவை உற்பத்தி செய்து சாப்பிட்டு தூங்கிட்டு அற்புதமான ஒரு ஞான நிலையிலே இருப்பான் அப்படின்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார். அப்ப அவரு அந்த விவசாயிலாம் தியானம்லாம் பண்ணல. அவரு எத்தனையோ பிறவியா பண்ணியிருப்பார். இப்ப எல்லாம் அடங்கி போய் அற்புதமா ஞான நிலையிலே இருப்பார். அப்ப ஞானம்னா நாம ஏதோ கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. இந்த இயற்கை இருக்கு பாருங்க. இந்த இயற்கை புத்தம் புதுசானது. மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். இயற்கையில டூப்ளிகேட் தயார் பண்ணவே பண்ணாது. டூப்ளிகேட்டே கிடையாது இயற்கையில. ஒரே ஒரு வேதாத்திரி மகரிஷி தான். இன்னொரு முறை அதே வேதாத்திரி மகரிஷி மாதிரி அச்சு அசலா இன்னொரு ஆளை ஏற்பாடு பண்ணாது. அதை வேற மாதிரி தான் கொடுக்கும். இதுவரை பாருங்க, உலகத்துல இதுவரை எத்தனை ஞானிகள் உருவாகி இருக்கிறார்கள். அந்தந்த நாட்டில் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அந்தந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக எத்தனை பேர் உற்பத்தி ஆகியிருக்கிறார்கள். எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களா? ஆனால் பேசிக்கா பார்த்தா அவங்களுடைய இயல்பு என்ன ஒன்றாக இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் ஒவ்வொரு விதமாக அது டூப்ளிகேட் தயார் பண்ணாது. திரும்ப நீங்கள் மகரிஷி மாதிரி தான் ஆகணும் அப்படின்னா அது முடியாது. ஏன்? இன்னொரு ஆள் வர முடியாது. ஒரு ரமண மகரிஷி தான், ஒரு புத்தர் தான், ஒரு மகாவீரர் தான், ஒரு மகரிஷி தான், ஒரு ஸ்ரீ பகவத் ஐயா தான். எல்லாமே அப்படிதாங்க. அப்ப அது மாதிரி அதே மாதிரி இருந்தாதான் ஞானம் அடைந்ததா அர்த்தம் கிடையாது. சரி, ரொம்ப 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 யதார்த்தமா ரொம்ப யதார்த்தமா பேசலாங்க. தன்னுடைய பல்வேறு நிலையில முறையில மக்களுக்கு அந்த
அறிவிலே முழுமையை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தாகத்தோடு ஏக்கத்தோடு இருந்தார் பார்த்தீங்களா? தனியா ஒன்றை மட்டும் நீங்க எதை வேணாலும் எடுத்துக்க. நீங்க அவருடைய தத்துவத்துல எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க. அதை ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க சரியா புரிந்து கொண்டீங்கன்னா அங்கே வேலை முடிஞ்சிச்சுங்க. இங்க வந்து புரிந்து கொள்வதுதான் சரி. யதார்த்தமாக இப்போது ஒரு கருத்தை நாம் பார்க்கலாம். ரொம்ப யதார்த்தமா அணுகணும். ரொம்ப வந்து இங்க சிரமப்படவே தேவையில்லை. என்னவென்றால் கவலை ஒழித்தல் என்ற ஒரு அகத்தாவிலே ஒரு தலைப்பிலே கொடுத்திருக்கின்றார். முடிஞ்சிருச்சா? யாருக்கும் இது தெரியாதா? அத்துணை பேருக்குமே தெரியும். அதிலே என்ன சொல்கின்றார்? என்ன சொல்கின்றார்? இருக்கக்கூடிய கவலைகளை, உங்களுக்கு என்னென்ன கவலை இருக்கோ அதை ஒரு லிஸ்ட் போடுங்க. இவ்வளவுதான் சொன்னார். கவலையா இருக்கா? பிரச்சனையா இருக்கா? ஒரு லிஸ்ட் போடுங்க. நீங்க லிஸ்ட் போட்டீங்க, 10 கவலையோ இல்லை 20 பிரச்சனையோ இருக்குது, ரைட்டு. அதை வகைப்படுத்துங்க. இந்த பிரச்சனை, இந்த கவலை அனுபவிச்சு தான் தீர்க்கணும், வேற வழியே கிடையாது. காலம் போடுங்க, அனுபவிச்சு தான் தீர்க்கணும். ஒரு முடிவு எடுங்க, புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஒரு முடிவு எடுங்க. இது அனுபவிச்சு தான் தீரணும். எப்பன்னு காலம் வர சில இது நம்முடைய உடலை விட்டு உயிர் போற வர தான் வச்சுக்கோங்க. அது மாதிரி இருக்காது, இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். இது வர அனுபவிச்சு தான் தீரணும்னு ஒரு முடிவு எடுத்துருங்க. புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து முடிவு எடுத்துருங்க. பிறகு அது வந்துன்னா அனுபவிச்சு தான் முடிவு எடுக்கணும். நீங்க தீர்மானமான முடிவு எடுத்து விட்டீர்கள் என்றால் அடுத்த முறை அது எண்ணத்திலே மனதிலே பிரச்சனையாக கவலையாக துன்பமாக ஏற்பட்டது என்றால் ஏற்கனவே எடுத்த முடிவு இருக்கின்றது, இது அனுபவிச்சே தீர்க்கணும். அதுக்காக டெய்லி வந்து மனப்பாடம் பண்ண மாதிரி சொல்லி கொண்டிருக்கின்ற அவசியம் கிடையாது. சரியா புரிந்து கொள்ள சரியாக முடிவு எடுக்கல. அதனாலதான் இந்த பயிற்சி கொடுத்துமே மன வளக்கலையில் இருக்கிறவங்க எதுக்கு மன கவலைப்படணும்? தேவையே இல்லையே. ஒரு அன்பரை வந்து தியானத்துக்கு கூப்பிட்டேன். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? மனக்கவலை இருக்கவன் தான் மனவளக்கலை வரணும், நானே கவலை இல்லாம இருக்கிறேனே, எதுக்காக நான் வரணும்னு கேட்டாரு. அது சரி. சரி, இப்ப வேணா மனக்கவலை இல்லாம இருக்கலாம், எதிர்காலத்துல உங்களுக்கு வரலாம். அப்போது எங்களுடைய அறிவுத்துறைகள் கதவு உங்களுக்காக எப்போதும் திறந்திருக்கும், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அனுபவித்தே தீர்க்க வேண்டும், புரிந்து கொண்டு ஒரு முடிவு ஒரு முறை எடுத்துட்டா போதுங்க. டெய்லி அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அனுபவித்திருக்கிறதில்ல. அப்படியே அப்படியே சட்டுன்னு வந்தவுடனே டக்குன்னு இது அது நம்முடைய பாடியில மனதில இன்பில்ட் ஆயிடணும். அது வந்தோனே இத அனுபவிச்சது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். திரும்ப அது முடிவு கூட எடுக்கக்கூடாது. அனுபவிச்சே தீர்க்கணும் ஒரு ஒரு புரிதலும் அந்த அது எப்படி சொல்றது? அந்த தீர்க்கமான முடிவு இருந்ததுன்னா, அந்த டாபிக் அதில வரக்கூடியதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து உடனடியா தீர்க்கணும். உடனடியா தீர்க்கிறது பிரச்சனை இருக்கும். இதுல என்னன்னா, இத மாற்றி அதாங்க அறிவ பயன்படுத்தணுங்க. அறிவ பயன்படுத்தணும். எதுக்காக தியானம் பண்றோம்? தியானம் பண்றது அறிவை சரியாக பயன்படுத்துவதற்காக. ஒருவர் ஒரு ஒரு செயலிலே வெற்றி பெறுகின்றார் என்றால், அந்த வெற்றி பெறக்கூடிய காரணிகளை சரியாக கண்டுபிடித்து, தியானத்தை பயன்படுத்தி, தியானத்த நுட்பத்தை பயன்படுத்தி, அந்த காரணியை கண்டுபிடித்து, அந்த செயலோடு தன்னுடைய தியானத்தை இணைத்த காரணத்தினாலே அவர் வெற்றி பெறுகிறார். இங்க தான் தியானத்தை பயன்படுத்தணும். ஒருவர் ஒரு விஷயத்துல தோற்கிறார்னா அந்த வெற்றிக்கான காரணத்தை அவர் கண்டுபிடிக்கவில்லை, தியானத்தை பயன்படுத்தி நுட்பத்தை பெறவில்லை, தெரிந்துமே அந்த காரணியை அலட்சியப்படுத்தியிருக்கிறார். அதனால்தான் தோல்வி ஏற்படுகின்றது. இல்லை என்றால் வெற்றி ஏற்பட்டிருக்கும். அப்ப சரியான முறையில் தியானம் செய்து அறிவின் நுட்பத்தை பயன்படுத்தி சரியாக இந்த நாளையும் பிரித்து பார்க்க, எந்த இடத்துல மாற்றி போடக்கூடாது. உடனடியா தீர்க்கிறத வந்து தள்ளி போடுறத உடனடியா தீர்க்கிறேன்னு தன்முனைப்போடு நான் சரி பண்றேன்னு முயற்சி செய்யறது
அறிவின் நுட்பம் பத்தல, தியானம் சரியா பண்ணல. அப்ப தியானத்தை, தவத்தை சரியாக பயன்படுத்தி அந்த வெளியிலே செய்யக்கூடிய செயலை வெற்றிகரமா செய்யணும். உடனடியா தீர்க்கணும். அவ்வப்போது வாழ்க்கையில பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை எதிர்கொண்டு டக்குன்னு அறிவை பயன்படுத்தணும். இப்படியே அப்படியே இப்படி இருக்கேன்னு உட்கார்ந்துடக்கூடாது. சரி, உடனடியா தீர்க்கணும். அடுத்து தள்ளி போடணும். இப்போது இந்த சூழ்நிலையில, இந்த காலகட்டத்துல இது தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள்ல, மக்கள்ல சரியா வராது. ஆகவே கொஞ்ச நாளுக்கு தள்ளி போடணும். சமயத்துல பார்த்தா தானா கூட சரியா போயிடும். இல்லைன்னா அந்த நேரத்துல என்ன செய்யணும், அந்த மாதிரி செய்யணும். அடுத்து அலட்சியப்படுத்த வேண்டியவை. இதற்குதான் மகரிஷி ஒரு உதாரணம் சொல்லுவார். வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு கை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் பெரிதா எடுத்துக்க கூடாது. நான் பாட்டுக்கு நம்முடைய வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப இந்த 4 ஒழுங்காக சரியான முறையில டெய்லி கூட செய்யுங்கிறது கிடையாதுங்க. இதை நன்றாக படித்து, அவருடைய உரையை நன்றாக கேட்டு, தெளிவாக புரிந்து கொண்டு, அறிவை கொண்டு சரியான முறையிலே முடிவு எடுத்து விட்டோம் என்றால், நீங்க டெய்லிலாம் பண்ணுங்கல்ல, அது அப்படியே இன்பில்ட் ஆயிருங்க. அப்புறம் வரும்போதே டக்கு டக்குன்னு இத அப்படியே எடுத்து குடுக்கணும். திரும்ப போய் புத்தகத்த எடுத்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அறிவு தெளிவு. எதுக்கு தியானம்? அந்த அறிவு நுட்பமும் தெளிவுக்கு தான். அப்போ இந்த ஒன்று போதுமே. இது யாருக்கு? ஞானம்லாம் எனக்கு தேவையில்ல. ஞானம்லாம் ரொம்ப உயர்ந்தது. இருந்தாலும் அத்துணை மக்களுமே கவலை இல்லாம, பிரச்சனை இல்லாம இருக்குன்னு நினைப்பாங்க. அவர்களுக்கு, அவர்கள் மட்டும் சரியாக இந்த ஒன்று மட்டும் போதுங்க. இந்த கவலை ஒழித்தல்ங்கிற பயிற்சி ஒன்றே போதுமானது. சீரியஸா? சீரியஸானா? ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துக்கொண்டு, அதை புரிந்து கொண்டு, அது வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்த்தா, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இத வைத்துக்கிட்டே அத ஒண்ணுமில்லாம முடியும். இந்த நாள தவிர எதுவுமே கிடையாதுங்க. அப்ப இதை சரியான முறையில புரிந்து கொண்டு ஒரு வாழ்க்கை நடத்தினார்ன்னு வச்சுக்கோங்க. அவரு தாங்க ஞானி. ஏதோ ஞானின்னா வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஞானின்னா வேற எங்கேயோ இருப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. தயவு செய்து ஞானிங்கிறத கற்பனை பண்றத விட்டுருங்க. இதுவரை என்னென்னலாம் பிரம்மாண்டம் வச்சிருக்கோமோ அதெல்லாம் உடைச்சு எறிஞ்சிருந்துங்க. அதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுல எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க ரொம்ப இயல்பா சாதாரணமா இருந்தாங்க அதுதாங்க ஞானி. இயற்கை எப்படி இருக்குதுங்க? எவ்வளவு எளிமையாக இருக்குது. என்ன நடத்தி கொண்டிருக்கின்றது? அப்ப அதை புரிந்து கொண்டா அந்த இயற்கையும் ஒன்றாக நாம் மாறி விடுவோம். அப்ப கவலை இல்லாத மனிதன் தான் ஞானி. ஒரு ஞானிக்கு கவலையே இருக்காது. அப்ப 2மே ஒண்ணு தானே. தனியா ஞானத்தெல்லாம் தேடிக்கிட்டு தேவையில்லையே. நேரத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லையே. அப்ப கவலையில ஒண்ணே போதுமானது இங்கேயே குடுத்துட்டாரே. ஏங்க இன்னும் எத்தனையோ குடுத்துருக்காருங்க. நீங்க தனியா ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு இதும் அவர் எடுத்து பாருங்க. இந்த ஒண்ணா புரிஞ்சீங்கன்னாவே போதுமே. இந்த பரிணாம வளர்ச்சிய நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னாவே போதுமே. உயிரின பரிணாமத்த கூர்ந்து பார்த்தா போதுமே. கருமையத்துடைய ரகசியத்த புரிந்தா போதுமே. செயலொளிவு தத்துவத்த புரிந்தால் போதுமே. கர்ம வினைய பற்றி சொன்னா புரிஞ்சா போதுமே. ஏங்க எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே கூட தெரிய தேவையில்ல. ஒன்ற மட்டும் தெரிஞ்சா கூட போதுமானதே. அப்புறம் எதுக்கு இந்த குழப்பம், இந்த பிரச்சனைலாம் எதுக்கு? என்னன்னு கேட்டா, அதை தேடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால தான் அத்துணை பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குதுங்க. அப்ப மனக்கவலை மட்டும் இல்லைன்னா, தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஞானிக்கு மட்டும்தான் கவலையே இல்லாம இருக்கும். தனக்கு ஓமையே இல்லை அப்படின்னா, சுத்த ஒளிக்கு மட்டும்தான் ஓமையே கிடையாது. அதே போல அந்த நிலையை அடைந்து விட்டார் என்றால்,
எதையுமே பிடித்து வைக்காத நிலையிலே ஒருவன் இருந்து விட்டான் என்றால் அவனுக்கு தான் கவலையே கிடையாது. ஏன்னா எதையுமே பிடிச்சு வைக்கிறதில்ல. எது வேணா வரட்டும், எப்படி வேணா வரட்டுங்க, உலக மகா பிரச்சனையா இருக்கட்டுங்க, எதையுமே பிடித்து வைப்பதே கிடையாது. ஏனென்றால் தொடர்ந்து போயிட்டே இருக்குதுங்க. நீங்க பிடிச்சே வைக்கிறது கிடையாது. அப்ப இத புரிஞ்சுக்கிட்டா போதுமே. அப்ப எந்த டைரக்ஷன்ல அவர் எந்த இதுல அவர் குடுத்திருக்காரு, அத புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல தான இருக்கு. இந்த ஒன்றே போதுமானதாச்சே. ஏற்கனவே அவரும் சொல்லியிருக்காருங்க. எது? எல்லாரும் சொல்றது. ஆனா யாரும் தான் ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியல. என்ன? எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் கிடைக்கும். முடிஞ்சு போச்சு. எப்படிங்க எதிர்பார்க்காம இருக்க முடியும்? அப்ப எதிர்பார்த்தோம்னா கஷ்டப்பட்டுக்குங்க. முடிஞ்சு போச்சு. இதுல போய் என்ன இருக்கு? ஏங்க எதிர்பார்த்தா ஏமாற்றம் கிடைக்கும்னு சொல்றோம். அப்ப என்னால எதிர்பார்க்க முடியலன்னா, அப்ப ஏமாற்றம் செஞ்சுக்குங்க. அதன் தொடர் விளைவாக கவலை, பிரச்சனை, சிக்கல் இப்படி இருக்கே, இப்படி சொல்ட்டாரு, இந்த மாரி சொல்ட்டாங்களே, இப்படி இருக்கிறாங்களே, ஏன் இந்த மாரி இருக்கிறாங்க? போயிட்டே இருக்குமே. ஒண்ணே ஒண்ணு. என்ன சொன்னாரு? நீங்க எதிர்பார்க்கிறீர்கள். அது மூளையிலே ஒரு பதிவாக, புள்ளியாக பதிவாயிருக்கின்றது. அடுத்து நிதர்சனமாக, நிச்சயமாக, முடிவாக ஒரு செயல் நடந்து விடுகின்றது. இதுவும் ஒரு புள்ளியாக பதிகின்றது. ஏற்கனவே ஒன்று எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கின்றது. ஆக்சுவலா எதார்த்தமா நடந்தது ஒன்று இருக்கின்றது. இதுவும் புள்ளியாக பதிகின்றது. அப்ப அந்த எதிர்பார்த்தல்ங்கிற புள்ளியும், இங்க நடக்கக்கூடிய 2 புள்ளிக்கும் ஏற்படக்கூடிய முரண்பாடு தான் மனப்பிரச்சனை. முடிஞ்சு போச்சே! அந்த எதிர்பார்க்கிறதுங்கிற ஒரு புள்ளி அங்க வைக்காம இருந்தீங்கன்னா, எது வந்தாலும் ஏத்துக்குவீங்களா? முடிஞ்சு போச்சே! எப்பவே சொல்ட்டாரே! இததான் இப்ப ஸ்ரீ பகவத் ஐயா சொல்றாரு. நீங்க என்ன நடந்தாலும் அத அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அவரு அப்பவே சொல்லிட்டாரு, எதிர்பார்க்காதீங்க. எதா இருந்தாலும் ஏத்துக்குங்க. ஏன் அப்புறம் எதிர்பார்க்கணும்? ஏங்க செயல் விளைவு தத்துவங்க. எதிர்பார்த்துனா ஏமாற்றம் கிடைக்கும். விட்டுடுங்க. இன்னியோட விட்டுருங்க. திரும்ப எதிர்பார்க்குதா? பரவால்ல விடுங்க. அது எது வேணா இருந்துட்டு போகுது. நம்முடைய கடமையை நாம செய்யலாம். அப்படிங்கிற முறையில இருந்தோம் என்றால், பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு பொருள் இருக்கின்றது. விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்கின்றது. அது அழிந்து விட்டது. ஒரு நெருப்பை போய் தொட்டோம்னா சுடுது, வலிக்குது. ஆனால் அந்த பொருள் தொலைந்தது எதற்காக மனதிலே வலிக்கிறது? பிசிக்கலா போய் நெருப்ப தொட்டா நல்லா சுடுது, வலிக்குது. நல்லாவே தெரியும். ரைட்டு. ஆனா, ஒரு விலை உயர்ந்த பொருள் தொலைந்து விட்டதற்கு ஏன் மனம் வலிக்கின்றது? என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், நாம் அந்த பொருளை மனோலயமாக்கி நம்முடைய மனதிலே நன்றாக பதிய வைத்து விட்டோம். இந்த இந்த மனிதர்களுக்கு, இந்த உயிரினங்களுக்கு கொடுக்காத மதிப்பு கூட, அந்த உயிரில்லாத பொருளுக்கு கொடுத்து நம்முடைய உயிரிலே நன்றாக லயமாகி விட்டது. அப்ப அது அழிந்தது போனதுக்கு பிறகு, அந்த அளவுக்கு வலி ஏற்படுதுங்க. இது வலி ஏற்பட்டது. தாங்க முடியாத வேதனை. ஆயிடுச்சா? இந்த இடத்துல என்ன? ஒரு முரண்பாடு. அந்த அழிந்து போன பொருள் அழிந்து விட்டது என்பது நிதர்சனமான உண்மை. இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி ரொம்ப பிடிச்சவரு இறந்துட்டாருன்னு வச்சுக்கங்க. இங்க என்ன பண்றது? இத அனுபவிச்சு தானே தீர்க்கணும். முடிஞ்சிருச்சே. அது காலத்தால தான் சரியாகும். இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதே. ஆனால் இறந்திருக்க கூடாது. இந்த பொருள் அழிந்திருக்க கூடாது. முடிஞ்சிருச்சுங்க. திரும்ப இந்த மனம் என்ன நினைக்குது? இது அழிந்திருக்க கூடாது. இறந்திருக்க கூடாது. இந்த இறந்தத கூட ஏத்துக்குவாங்க. இந்த பொருள் அழிவு ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படியும் அது ஒரு நாளைக்கு இறக்க தான் போறாங்கன்னு கூட ஏத்துக்குவாங்க. ஆனா பொருள்
பொருள் பார்த்தீங்கன்னா வீடு இருக்கு, சொத்து இருக்குது, கார் இருக்குது. நம்மலாம் இறந்து போயிருவோம். அந்த வீட்ல எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. எல்லாரும் போயிருவாங்க. வீடு மட்டும் அப்படியே இருக்கும். அது மட்டும் அழியாம இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க எத்தனையோ பேர் இருந்து கிட்டத்தட்ட 70, 80 வருஷத்துல இருந்து எல்லாரும் போயிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க அத்தனை பேரும் போயிருப்பாங்க. ஆனா வீடு மட்டும் அப்படியே இருக்கும். அந்த மாரி அந்த பொருள் அழிந்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முரண்பாடு. அந்த முரண்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த எதிர்பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அது மேல ஒரு அந்த இறுக்கி பிடித்த தன்மை என்ன ஆகுது, அது அழிந்த உடனே இதுவும் போகும்போது அங்கேயே சிக்கல் ஏற்படுகின்றது. சரி. அடுத்தது இந்த முரண்பாட்டின் காரணமாக மனவேதனை ஏற்படுது பார்த்தீங்களா? இந்த மனவேதனையே இருக்கக்கூடாது இன்னொரு முரண்பாடு. அந்த முரண்பாட்டோடு இன்னொரு முரண்பாடு, இந்த வேதனையை சகித்துக் கொள்ள முடியவில்லை. இது எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போதும் போராட்டமாகவே மனிதனுடைய வாழ்க்கை அமைந்து விட்டது. என்ன நடக்குதுன்னே தெரியல. நல்லது நடந்தா கூட அதை ஏத்துக்காம, நல்லதே நடந்திருக்கும். இயற்கை நல்லதுக்கே குடுத்துருக்கும். அத கூட புரிந்து கொள்ள முடியாம, அந்த ஏற்றுக்கொள்ளாத தன்மையிலே போராட்ட ஆரம்பித்து விடுகின்றது. இப்ப மன போராட்டம் தாங்க பிரச்சனை. பொருள் தொலைந்தது ஒரு துன்ப உணர்வு, முரண்பாடு. அந்த பொருள் தொலைந்திருக்க கூடாது என்று நினைப்பது ஒரு முரண்பாடு. அந்த முரண்பாட்டின் காரணமாக அந்த பற்று வைத்த காரணத்தினாலே ஏற்பட்ட அந்த துன்ப உணர்வு, அந்த துன்ப உணர்வும் போய்விட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு, அது போகவில்லையே என்று அதை துரத்துருவுக்கு ஏற்படக்கூடிய போராட்டம், இவ்வளவு அத்தனையும் சேர்ந்தாங்க மனப்போராட்டம். உண்மையாகவே அந்த பிடித்து வைக்கிறது என்பது அகத்திலே இருக்கக்கூடாது. நீங்க புறத்துல நீங்க பிடிச்சு வச்சுக்குங்க. என்ன வேணாலும் நினைச்சுக்குங்க. என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணுங்க. என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க. புறத்துல துறவே தேவையில்லை. உண்மையான துறவு அகத்துல மட்டும்தான் துறவு இருக்கணும். புறத்துல துறவே தேவையில்லை. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். யாருக்கு? மனைவிக்கு, மக்களுக்கு, குடும்பத்துக்கு, தொழிலுக்கு, இன்னும் ஆஃபீஸுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ, என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணுமோ எல்லாமே நீங்க அச்சீவ் பண்ணுங்க. ஆனா, அந்த மனத பயன்படுத்தி தான் பயன்படுத்தணும். அதெல்லாம் செய்ய முடியும். அதுக்கு மனத பயன்படுத்திங்க. மனத பொறுத்தவரை, அகத்த பொறுத்தவரை, அகத்துறவு வேண்டுங்க. இங்க தான் பற்ற வெளியில பற்ற வேணாம்னு சொல்லி எல்லாம் உல்டாவா புரிஞ்சுட்டாங்க. அகத்த பொறுத்தவரை எந்த பற்றுமே தேவையில்லை. எதையுமே பிடித்து வைக்கக்கூடாது. அப்படியே ஃப்ரீயா விடணும். அப்படியே ஆறு போல ஓட விடணும். எல்லா ஞானியருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றால், அத்துணை பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு, போராடி, மனதோடு போராடி, நிறைவாக, கடைசியாக வேற வழியே இல்லாம, இயற்கையோடு சரண்டர் ஆகி, தோற்று போன நிலையிலே தான் அவர்களுக்கு அந்த ஞானம் என்பது, அந்த தெளிவு என்பது கிடைத்திருக்கின்றது. கடுமையாக போராடி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஒன்றுமே செய்யாமல் இருந்த காரணத்தினாலே அவர்கள் எந்த நிலைக்கு போக வேண்டுமோ அந்த நிலைக்கு போய் சென்று சேர்ந்து விட்டார்கள். எந்த நிலைக்கு போகணுமோ அதுக்கு போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுமே செய்யாம இருந்த காரணத்தினாலதான். இப்ப சொல்லக்கூடிய அனைத்துமே அகத்திலே. அகத்துல தான் ஒன்றும் செய்ய வேணாம்னு சொன்னோம். புறத்திலே ஏதாவது செய்தாதான் அந்த வேலை நடக்கும். ஒண்ணுமே செய்யலைன்னா எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஒரு புக்கை எடுத்து நீங்க அலமாரிலேருந்து மேஜையில் எடுத்து வச்சீங்கன்னா, நீங்க அடுத்தவங்க எடுக்காத வர அந்த புத்தகம் மேஜையில தான் இருக்கும். மாறாது. நீங்க தான் மாத்தணும். பயன்படுத்தணும்னா எடுத்துக்கணும். ஆனால் அகத்த பொறுத்தவரை அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது, மாறிக்கொண்டே இருக்கின்றது. உணர்வுகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன, மறைந்து கொண்டே இருக்கின்றன. அது பாட்டுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கின்றது. தானாக தோன்றி தானாக மறைந்து கொண்டே இருக்கின்றது. நிக்கிறதே கிடையாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு எண்ணங்கள், எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள். இப்ப காலையிலிருந்து எந்த மாதிரி எண்ணங்களும் உங்களால எடுக்க முடியுமா? முடியாது. ஓடிருச்சு, மறைஞ்சிருச்சு. எல்லாமே போயிடுச்சுங்க. அத்தனையும் எடுக்க முடியாது. இன்பமா இன்பமா இருந்தது.
இன்பமா இருந்தப்ப இன்பத்துக்கு மயங்கி விடுகிறோம். அந்த இடத்துல அதை மாற்றுவதற்கு போராடுவது கிடையாது. அந்த போராடாத காரணத்தினாலே உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனா அதற்கு மாறாக எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் துன்பம் ஏற்படும் போது அந்த துன்பத்தோடு போராடுகிறோம். அதனால தான் போக மாட்டேங்குது. இன்பத்தோடு யாரும் போராடுவது கிடையாது. நல்லது நடந்தா யாரும் போராடுவது கிடையாது. உங்களுக்கு யாராவது நல்லது செஞ்சு எப்படி எனக்கு நல்லது செய்யப்படலாம்னு கேட்கறது கிடையாது. ஆனால் துன்பம் கொடுத்து விட்டால் என்றால் அவங்க மேல எவ்வளவு கோபம், வன்மம், பிரச்சனை எத்தனைலாம் இருக்குது. இது என்ன காரணம்? இந்த பிடித்து வைத்த காரணத்தினாலே, துன்பம் போய்விட வேண்டும் என்ற காரணத்தினாலே, அந்த துன்பம் போய்விட வேண்டும் என்று போராட்டம் செய்த காரணத்தினால தான் இவ்வளவு பிரச்சனையும். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்றால் திரும்ப எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு கேட்கக்கூடாது. எதுக்காக சொல்றோம்? அங்கே ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்பதை அந்த அந்த வார்த்தையை வலியுறுத்துவதற்கு தான் இந்த மாதிரி சொல்றதுங்க. அங்க ஒண்ணுமே கிடையாது. அங்க ஒன்றுமே வேலையே கிடையாது. புத்தர் இருந்தார். கடுமையா போராடினார். ஒரு முறை மௌன நிறைவிலே புத்தரை பற்றி ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி பேசினார். அப்படியே நேருக்கு நேர் பார்த்த மாதிரியே பேசினார். புத்தருக்கு சுகபோகமாக வளர்ந்து விட்டார். திடீரென ஒரு காட்சி கிடைக்கின்றது. பிணத்தை பார்க்கின்றார், நோயுற்றோரை பார்க்கின்றார், முதியோரை பார்க்கிறார். பயங்கரமான அதிர்ச்சி. எனது வரை கண்ணே பார்க்காம வளர்த்தாங்க. பயங்கரமான அதிர்ச்சி, மனம் பாதித்து விட்டது. எல்லாருக்கும் இதான் நிலைமையா அப்படின்னு இதற்கு தீர்வு என்னன்னு அவரு ஆராய்ச்சி செய்வதற்கு கிளம்பினார். தனக்கு மட்டும் இல்ல, உலக மக்களுடைய துக்கத்தை போக்கும் என்பதற்காக முடிவு செய்தார். ஒரு இரவு எழுந்து மனைவியை பார்க்கிறார், குழந்தையை பார்க்கிறார். மனசில்ல, படுத்துறாரு. மூன்றாவது நாள் திரும்பவும் எழுந்து ஒரு முறை இருவரையும் பார்த்துவிட்டு கிளம்பலாம் என்று போய் பார்க்கிறார். அப்போது மனசு வரலை, படுத்துறாரு. அடுத்த முறை இது பார்த்தாவே இந்த மாதிரி ஆயிரும் உடனே கிளம்பிடுறாரு. போய் காட்டுக்கு போய் தியானம் செய்ய ஆரம்பிச்சார். இந்த இந்த நிகழ்வு அப்படியே மகரிஷி அவங்க சொன்னாங்க. போறாரு, 6 வருடம் கடுமையாக உழைக்கிறார். கடைசியாக எதுவுமே செய்ய முடியவில்லையே என்று தோற்று போன நிலையிலே அப்படியே போதி மரத்தடியிலே அமர்கின்றார். இப்போது அவருக்கு ஞானம் கிடைத்தது. தோற்று போன நிலையில மனதிலே ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று முடிவு எடுத்து முடியாத போது தோற்ற நிலையிலே ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று ஒரு முடிவை ஏற்றுக்கொண்டு அப்படியே இயற்கையோடு சரணடைந்தார். தன்னுடைய மனதை பார்த்தார். இவ்வளவு முயற்சி செய்தும் கிடைக்காது, இப்போ ஒண்ணுமே செய்யாம எப்படி கிடைத்தது கூர்ந்து பார்க்கிறாரு. அந்த இடத்திலே ஒன்றுமே இல்லாத வெறுமையான மனம் இருக்கின்றது. ரமண மகரிஷிக்கு மரண பயம் ஏற்பட்டது சிறுவனாக இருந்தபோது. 16வது வயதிலே அவர் சிறுவனாக இருந்தபோது அவருக்கு பயம் ஏற்பட்டது. பயம் ஏற்பட்டனா என்ன பண்ணணும்? போய் பெரியவங்கிட்ட எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லணும். இல்லை, மரண பயம் ஏற்பட்டது. என்ன பண்ணாரு? நேரடியாக ஒரு கோயிலில் போய் படுத்தார். அப்படியே மரணத்தை அபிநயம் செய்து பார்த்தார். இவருடைய உடலை அப்படியே போய் எடுத்துட்டு போய் அங்கே தீக்கிரைக்கு ஆக்குறாங்க. அதை அப்படியே பாவனம் செய்து பார்த்தார். அந்த மரணத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அப்போது ஒரு தெளிவு கிடைத்தது. அதுதான் ஞானம் என்பது கூட அந்த 16 வயதிலே தெரியவில்லை. இது யாருக்கும் தெரியாது. இதனால அவர் ஃபேமஸ் ஆகவில்லை. ஆனால் திருவண்ணாமலையில் போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்தோன்னு ஒரு சமாதி நிலை கிடைத்தது. அந்த சமாதி நிலையின் காரணமாக தான் அவர் ஃபேமஸ் ஆனாரே தவிர அந்த 16வது வயதிலே தான் உண்மையான அவர் தெளிவு கிடைத்தது. ஆனால் ஃபேமஸ் ஆனது அங்கே போய் அப்படியே உட்கார்ந்து சமாதி நிலையான காரணத்தில் அவர் ஃபேமஸ் ஆனார். அந்த இடத்திலே முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இந்த இடத்திலே ஞான தெளிவு கிடைத்தது. ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர் தன்னுடைய சகோதரர் நித்யானந்தாவோடு இருக்கிறார்.
2 பேரையும் தியாசபிக்கல் சொசைட்டி, பிரம்மண ஞான சபை, இவங்க பின்னால் ஒரு பெரிய ஆளாக வருவாங்கன்னு அதை அந்த இதில் தீர்க்க தரிசனம் கண்டு அவர்களை எடுத்து வளர்க்கிறார்கள். ஒரு முறை வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்போது சென்னையில் ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அவங்க வரணும். ஏன்னா முக்கியமான பேச்சாளர் ஜேகே தான். ஆனால் அவருடைய சகோதரர் நித்யானந்தா அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஆகவே நான் வரவில்லை, நீங்கள் போங்கங்கிறாங்க. அங்கே தீர்க்க தரிசனம் சொல்கின்றது, நிச்சயமாக அவர் குணமடைந்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்திலே கிருஷ்ணமூர்த்தி பெரிய ஞானியாக வருவார். அவருடைய முதன்மை சீடராக அவர் சகோதரர் தான் இருப்பார் என்று சொன்ன காரணத்தில் அவர் நம்பி கப்பலில் வராரு சென்னைக்கு. பாதி தூரம் வரும்போது ஒரு டெலகிராம் வருது, அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னு. கொஞ்ச நேரத்தில் அடுத்த டெலகிராம் வருது, நித்யானந்தா இறந்து விட்டார் என்று. இதை கேள்விப்படுகின்றார். அப்போ தீர்க்க தரிசனம் பழிக்கவில்லை, தெய்வமே கைவிட்டு விட்டது. என்ன பண்ணும், ரூமில் போயிட்டு உக்காந்துறாரு. அவர் அப்போது அவர்கிட்ட இருக்கிற ஆற்றலில் அவர்கிட்ட இருக்கிற தியானத்தை பயன்படுத்தினார்னா அந்த கவலையை நிச்சயமாக அவர் மாற்றிட முடியும். அந்த மாதிரி தியானம் பண்ணாவே மாற்றிடலாம், அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அந்த மாதிரி தியானம் எதுவுமே பண்ணலை. அப்படி முழுமையாக அந்த தாங்க முடியாத துயரத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். இப்போது வெளியிலே வரும்போது ஒரு ஞானியாக வெளியிலே வந்தார். அந்த துன்பத்தை அப்படியே ஏற்றுக்கொண்ட காரணத்தினால தான் அவர் ஞானியாக மாறினார். அரவிந்தர் அவர் எத்தனையோ முயற்சி பயிர் செய்தார். கடைசியாக ஒண்ணுமே பண்ண முடியலன்னு அப்படியே எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு 1 வருஷம் சும்மா இருந்தார். 1 வருடங்கள், 1 வருடம் அப்படியே எதுவுமே செய்யறதில்ல, அப்படியே இருந்தார். இப்போது தானாகவே அவருக்கு ஞானம் கிடைத்தது. உடனடியாக போய் அவர் குருகிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு கிடைத்திருக்கின்றது, நீங்கள் தான் எனக்கு அருள் புரிஞ்சுக்கலான்னு கேட்குறாரு. அப்பா, உனக்கு கிடைத்த அனுபவம் எனக்கே கிடைக்கல, நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்னு கேட்டார். ஏதோ ஒரு பராசக்தன் தனக்கு கொடுத்தது என்று அவர் நினைத்து கொண்டார். இந்த இடத்துல அவர் ஒண்ணுமே செய்யவில்லை, அவருக்கு கிடைத்தது. வேதாத்திரி மகிழ்ச்சி தன்னுடைய 35வது வயதிலே அறிவிலே முழுமை பெற்றார். ஒவ்வொருத்தரும் தாங்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் முழுமை பெற்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அருள் தந்தை அவர்கள் எனது வாழ்க்கை விழுக்கம் தான் நம்ம படித்தோம்னா ஒரு 10 வருடங்கள் அங்கே காணவில்லை. 10 வருடங்கள் அதில் இல்லவே இல்லை. அந்த 10 வருடத்தில் அவர் என்ன செஞ்சார்னு இல்லை. அவரும் போராட்டம் நடத்தியிருக்கலாம், அவரும் சரண்டர் ஆகிருக்கலாம். இது கற்பனை கிடையாது. ஏன்னா எல்லாருமே அப்படி தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போராடி தோற்று போய் ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்றதை ஃப்ரீயாக விட்ட காரணத்தினால தான் அவரை ஞான தெளிவு கிடைத்தது. ஓஷோ அவர்கள் தன்னுடைய 9வது வயதிலே தெல்ல தெளிவாக இருந்தார். தன்னுடைய 9வது வயதிலே அவருக்கு எந்த மாதிரி ஆற்றல் தெரியுங்களா? 9 வயசு ஒரு பையனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆள் வந்தார்னா அந்த ஏத்த மாதிரி இருக்கிற ஆள் என்ன என்ன என்னவான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி பவர்ஃபுல் மேன். அவரும் என்னென்னமோ முயற்சி செய்து பார்த்தார். அவர் இருக்கிற வில் பவர் என்ன தெரியுங்களா? புத்தருக்கு எப்படி வில் பவர், அதே போல வில் பவருங்க. பூனேவில் அவர் அவர் எந்த ஸ்டேட்டஸ் தெரியல, மறந்துச்சுங்க. அவர் இருந்த ஊர்ல காந்தியடிகள் வரப்போறார். ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஊரே போய் காத்திருக்கு. ஊரே திரண்டு போய் காந்தியடிகளை ட்ரெயினில் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயின் லேட்டு. எவ்வளோ நேரங்க? ட்ரெயின் லேட்டு. ஒரு நாள் லேட்டுங்க. அந்த காலத்தில் ட்ரெயின் எப்படி வரும் பாருங்க, ஒரு நாள் லேட்டு. ஊர் மக்கள் அத்தனை பேரும் போயிட்டாங்க. அந்த ஒரே ஒரு பையன், அந்த 9 வயது பையன் மட்டும் அந்த காந்தியடிகளை பார்த்தே தீரன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் ட்ரெயின் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டே இருந்து அந்த ட்ரெயினும் வந்தது. காந்தியடிகள், அவங்க ஒய்ஃபு, அவருடைய சேரட்டி இருந்தாங்க. அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் காந்தியடிகளை தரிசித்தான். அவர் தான் ஓஷோ. அந்த நேரத்திலே இவர் ஒரு ஓஷோ ஒரு சட்டை போட்டிருக்கார், டெர்லின் சட்டை. அதில் 1 ரூபா நாணயம். அந்த காலத்தில் எவ்வளோ மதிப்புங்க.
அதில் ஒரு ரூபா நாணயத்தை பார்க்கிறார் காந்தியடிகள். அவர் எப்பவுமே என்ன பண்ணுவார், அவர்லாம் பயங்கரமான ஆள், பயங்கரமான வசீகரமான மனிதன் காந்தியடிகள். அவர் கூட்டத்தில் போய் நாட்டு சுதந்திரத்துக்காக நீங்கள் பாடுபட வேண்டுமென்றால் பணம் தேவைப்படுகின்றது, உங்களுடைய பொருட்களை கொடுங்கள்னா அங்கே வந்தவங்க எல்லாம் கூட்டத்தில் இருக்கிற வளையல், செயின், பணம் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நடக்குமா. இவர் பார்த்தாரு, தம்பி இந்தியாவில் ரொம்ப பேர் வறுமையில் இருக்கிறாங்க, அதனால ஒரு ரூபாய் நீ தா அப்படின்னு கேட்குறாரு. இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, 9 வயசுல என்ன துணிச்சல் தெரியுங்களா, தான் பாக்கெட்டில் இருக்கிற ஒரு ரூபாய் எடுத்து அவருடைய உண்டியல்ல போட்டு அந்த உண்டியல தூக்கிட்டு கீழே இறங்க பார்த்தாராம். காந்தியடிகளே வந்து அதிர்ச்சி ஆயிட்டாராம். தம்பி தம்பி என்ன செய்றேன்னு கேட்டாராம். நீங்க வந்து இந்தியாவில் தானே ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றீங்க, எங்க ஊர்ல ரொம்ப பேர் இருக்கிறான், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னாராம். காந்தியடிகள் மனைவிக்கு செக்ரட்டரிக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா ஒரு பையன் வந்து காந்தியடிகளே இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நாள் காத்திருந்து காந்தியடியை பார்க்கணும்னா அவனுக்கு என்ன மாதிரி வில் பவர் இருக்கும் பார்த்தீங்களா. 5ஆவதுல ஸ்கூல் படிக்கும்போது வாத்தியார் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா அவருக்கு, ஏதோ இவர் வந்து வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். அந்த வாத்தியார் பார்த்தீங்கன்னா, அதாவது இளமை கால நினைவுன்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க. அவருடைய புத்தகம் படிச்சு பாருங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். அவர் என்னென்னலாம் குறும்புத்தனம் பண்ணாலும் ரொம்ப சிரிப்பு சிரிப்பா வரும். அந்த இதில ஒரு வாத்தியார் ஒருத்தர். அவருக்கு எத்தன வயசுங்க? அவருக்கு 70ஓ, 80 வயசோ. அந்த காலத்துலேருந்து அந்த ஸ்கூல்ல ஒரு ரிட்டயர்மெண்ட்டே கிடையாது. அந்த மாரி. எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்கலாம் அந்த அவர்ட்ட தான் படிச்சிருப்பாங்க. அவர் பயங்கரமா துன்புறுத்துவார். இந்த விரல்களுக்கு நடுவே ஒரு பென்சில வச்சு வந்து யாராவது தப்பு பண்ணா போட்டு நசுக்குவாராம். எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல் நாள் ஸ்கூலுக்கு போறாரு இவரு. இவரு பாடம் நடத்துறாரு. இவரு வெளியில ஜன்னல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கேட்டாரு, "என்ன நான் சொல்றத பார்க்காம நீ என்ன வேடிக்கை பார்த்துன்னு?" கேட்குறாரு. "நீங்க பேசுறத விட இந்த பக்கத்துல இருக்கிற மரத்துல இருக்கிற அணில் ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னாரு. இங்க நான் நடத்தின பாடத்துக்கு பதில் சொன்னேன். உடனே பதில் சொல்லிட்டாரு. வேடிக்கை பார்த்தா கூட பதில் சொல்லிட்டாரு. அவருக்கு கோவம் வந்துருச்சு. "நீ போய் இந்த ஸ்கூலையே ஒரு 3 தடவ ரவுண்ட் அடின்னாரு." காலையில சொன்னாரு. ஓஷோ என்ன வில் பவர் தெரியுங்களா? அடிச்சாரு பாருங்க. 3 தடவ அடிக்க சொன்னாரு. அவரு சாயந்தரம் வர ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாராம். எத்தன? தன்னுடைய முதலாவதாவது வயதிலே 5, 6 வயசுலயே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தான். எப்பாடி! அந்த ஸ்கூலே, அந்த டீச்சர், அந்த மாணவர் எல்லாம் ஏன் இப்படி ரவுண்ட் அடிக்கிறான் அப்படியே கவர்ந்துட்டார். அன்னைக்கு சொன்னாராம், நாளைக்கு ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் ஸ்கூலுக்கு வரணும்னு முடிவு பண்ணி, அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நகர அந்த இதுல பஞ்சாயத்து தலைவர் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லி அடுத்த நாள் ஸ்கூலுக்கே வரல. என்ன வில் பவர் பார்த்தீங்களா அவருக்கு? ஆனால் அவர் என்ன முயற்சி செய்த ஞானம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் 21 நாட்கள் இனிமே ஒண்ணுமே செய்யக்கூடாது என்று தியானம் பண்றது கிடையாது. எதுவுமே கிடையாதுன்னு தன்னுடைய 21வது வயதிலே 21 நாட்கள் அப்படியே இருந்தாருங்க. அதே மாரி ஒண்ணுமே செய்யாம இருந்தார். அந்த 21ஆம் நாள் அவருக்கு கிடைச்சதுங்க. ஏன்னா மகிழ்ச்சி சொல்வாங்க. அது அதுவானால் அதுவே சொல்லும்ன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து ஞானம் கிடைத்தா எப்படி இருக்குன்னு தயவு செய்து கேட்கவே கேட்காதீங்க. கற்பனையே பண்ணாதீங்க. அதுவே தெரிஞ்சிருங்க. யார்கிட்டயும் கேட்கவே தேவையில்ல. நாமளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. என்ன பண்ணணுங்க, மனத பொறுத்தவரை ஒன்றுமே செய்ய தேவையில்லை. எந்த உணர்வையும் எதிர்த்து போராட தேவையில்லை. அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அப்படியே விட்டுவிட வேண்டும். அங்க வேலையே கிடையாது. அத்தனை பேர் தோற்று போன நிலையிலே. இந்த இந்த ஓஷோ புக்க படிக்கிறப்போ எனக்கு இதான் தோணும். இந்த மகரிஷி இருக்கும்போதே, இந்த மாரி ஞானம் அடைந்துட்டு மகரிஷிய போய் நேரா போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். ம். அவருக்கு தெரிந்து விட்டது. அவரு பாட்டி வீட்ல தான் வளர்றாரு. பாட்டிகிட்ட சொல்லலான்னு பார்த்தா, பாட்டி, தாத்தா வீட்ல இல்ல. எங்கேயோ வெளிய போயிட்டாங்க. அவர் வந்து அந்த ஊர்ல ஒரு மரத்தடியில இருக்கிறவர போய் அடிக்கடி மீட் பண்ணுவாரு. உடனே அவர்ட்ட போய் சொல்லலான்னு இவரு ஓடுறாரு ஓஷோ 21 வயசுல. அங்க இருந்து அந்த ஞானி, மரத்தில உட்கார்ந்திருக்கிற ஞானி இவர பார்த்துட்டு, "ஓகே, நீ சொல்ல வேணாம். நீ அடைந்து விட்டாய்." அங்க அவரு கண்டுபிடிச்சாரு பாருங்க. "இந்த பாம்பின் கால் பாம்பறியுமாலே, நீங்க வரவே வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவரும் ஒண்ணுமே செய்ய வேணான்னு இருந்தாரு. கிடைத்தது. அப்ப அத்துணை பேருமே இயற்கையிலே தோற்ற இடத்திலே தான் அவர்களுக்கு கிடைத்தது. எது வேணாலும் பயிற்சி செய்யலாம், முயற்சி செய்யலாம், போராடிக் கொண்டே இருக்கலாம். கடுமையான போராட்டம் இருக்கணும். நிஜமா அடையணும்னா நீங்க போராடி பாருங்க. நல்லா போராடுங்க.
சும்மா வந்து 10 நாளைக்கு செய்யறது, 10 நாளைக்கு இல்லாம சோம்பி போய் சோம்பலாய் கிடைக்கிறது கிடையாது. நிஜமாவே அடையணும் போராடி பாருங்க. அந்த போராட்டத்தில் கடைசியா எல்லா மகான்களும் என்ன அடைந்தார்களோ அதைத்தான் நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. என்னவென்றால் போராட தேவையில்லை. மனதை ஒன்றுமே எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. ஹார்ட் பீட் போயிட்டு இருக்கு, லங்ஸ் இருக்கு, கிட்னி இருக்கு, ஜீரண மண்டலம் இருக்கு, அது தானாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதில் நாம் எதுவுமே செய்ய கிடையாது, செய்ய முடியாது. அதே போலதான் மன இயக்கம் இயற்கை நடத்தி கொண்டே இருக்கின்றது. அதை மாற்றுவதற்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்று, நாம சிந்தனை பண்ணி ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மனதை பயன்படுத்தி கொண்டு செய்யலாம். நாம இயக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கின்றது, தாமாக இயக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கின்றது. நாம இயக்கக்கூடிய பகுதி என்பது புற தேவைகளுக்காக, புறத்திற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை சிறப்பாக அறிவை பயன்படுத்தி யாரையுமே எதிர்பார்க்காம கடவுளை கூட வேண்டாம இந்த செயல் செய்யணும்னா எப்படி செய்ய வேண்டும்? நமக்கு அறிவு பத்தலையா? இதுல எக்ஸ்பர்ட் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அவங்கள போய் கேட்டு அதை வெற்றிகரமா முடிக்கணும். வெற்றி மட்டும்தான் பெற வேண்டும் என்று புறத்திலே செயல் மிக சிறப்பாக செய்ய வேண்டும். ஆனால் தானாக இயங்கக்கூடிய மன இயக்கத்தை தலையிட முடியாது. நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடியதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரவே முடியாது. எவ்வளவு நாள் முயற்சி பண்ணாலும் முடியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாதுங்க. இந்த சாதாரணமான புரிதலை புரிந்து கொண்டால் போதுமானது. அவ பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அப்ப ஞானி என்பவன் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அதே போல ஞானம் இல்லை என்றால் கூட ஒரு மனிதன், சாதாரண மனிதன் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தான் என்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நிகழ்வுகளை கூர்ந்து பார்த்து இந்த கவலை ஒழித்தல் என்ற ஒரே ஒரு பயிற்சியை தீர்மானமாக, முடிவாக, தீர்க்கமாக முடிவெடுத்து அப்படியே அது சொல்லக்கூடியத அங்க சரியாக புரிந்து கொண்டு வேற மாதிரிலாம் இல்லாம புரிந்து கொண்டு இருந்தால் அவனும் ஞானிதான். ஞானின்னு அவளுக்கு தெரியாம இருக்கலாம். ஞானங்கிறத ஒன்றுமே கிடையாது. அதுக்கு ஏங்கவே தேவையில்லை. அதற்கு எந்த அளவுக்கு ஏங்குறோமோ, எந்த அளவுக்கு தேடுறோமோ, எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ அத்துணை ஏக்கமும், அத்தனை முயற்சியும், அத்துணை தேடுதலும் மேலும் சிக்கலைத்தான் ஏற்படுமே தவிர தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. யாருடைய வெளியில புறத்துக்காக கார் ஓட்டிட்டு போறோம், ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கே தெரிந்தாலும் இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும், பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்கை போய் கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணணும். அப்போ புறப்பிரச்சனைக்கு வேறுடைய சமுதாயத்திலே வேறொரு யாருடைய உதவியாவது தேவைப்படுகின்றது. ஆனால் அகத்தை பொறுத்தவரை அகப்பிரச்சனையை பொறுத்தவரை வேறொரு யாருடைய உதவியும் தேவையே கிடையாது. யாருடைய உதவியும் தேவையில்லைங்க. யாருடைய உதவியும் தேவையில்லை. ஞானியருடைய உதவி கூட தேவையில்லை. வேதாத்திரி மகரிஷியருடைய உதவி கூட தேவையில்லை. ஆனால் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையே இருந்தால் என்றால் அவரே உதவி செய்வார். என்ன உதவி செய்வார்? அதாவது அந்த நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வு நடக்குன்னா நான் ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ளணும். இது பெரிய விஷயமே கிடையாது. பயமோ, வருத்தமோ, கவலையோ, எந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டாலும் சரி, அது சரி செய்ய தேவையில்லை. இயற்கை நமக்கு கொடுத்த அற்புதமான உணர்வு. அந்த உணர்வை பயன்படுத்தி புறத்துக்கு வேணா பயன்படுத்திக்கலாம். புறத்துக்கு பயன்படுத்தலையா அப்படியே விடலாம், தானாவே மறைந்து விடும். அதனுடைய ஆயுள் அரை வினாடி தான், உடனடியாக மறைந்து விடும். நாம திரும்ப மறைந்து போனதை திரும்ப எடுத்து வைத்து தான் நம்ம தான் வந்து அதை சிக்கலை ஏற்படுத்திடுறோம். யாராவது மின்னலுக்கு பயப்படுவாங்களா? மின்னலுக்கு பயப்பட மாட்டாங்க. ஆனால் இடிக்கு பயப்படுவாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் இடிக்கு பயப்படவே தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே மின்னல் மின்னும் போது அது வந்து விட்டது. அந்த வெளிச்சம் சீக்கிரம் வருது, இந்த சப்தம் லேட்டா வருது. அப்ப இடி இடிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய தலையிலே விழாது. ஏற்கனவே எங்கேயாவது விழுந்திருக்கலாம், பயப்படவே தேவையில்லை. ஏற்கனவே முடிந்து விட்டது. அந்த பளிச்சுன்னு மின்னல் அடிக்கும் போதே நம்ம மேல இடி விழுந்துருந்தா அந்த இடி சத்தம் கேட்க நம்ம இருக்கவே மாட்டோம். ஆனால் இடி சத்தம் நமக்கு கேட்டு விட்டது என்றால் அதுக்கு பயப்படவே தேவையில்லை. ஏற்கனவே முடிஞ்ச விஷயம். இப்போ சப்தம் லேட்டா வருது, வெளிச்சம் முன்னால் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு.
அதே போல அத்தனை உணர்வுகளும் வந்து மறைந்ததுக்கு பிறகுதான் நமக்கே தெரியுது. வருவதற்கு முன்பாக தெரியாது. வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது மறைந்து விட்டது. மறைந்து போனதை எடுத்து வைத்து ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ, இந்த மாதிரி போட்டு குழப்பிக் கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனையும் குழப்பத்தையும் ரினியூவல் பண்ணி திரும்ப 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 நினைக்கும் போது இப்ப என்ன ஆகுது? அதுதான் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். நம்முடைய அனுபவம் என்றால் என்ன? இயல்பு என்றால் என்ன? நம்முடைய அனுபவம் தான் இயல்பாக மாறுகின்றது. இயல்புதான் அனுபவமாக மாறுகின்றது. எந்த மாதிரி அனுபவம் ஏற்படுது? அங்கே நம்முடைய அடிமனதிலே அந்த இயல்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அது வெளிப்படுத்திட்டு அது அமைதியாயிடும். அந்த இயல்பு என்ன? ஏற்கனவே நம்முடைய இயல்பு என்ன? அந்த இயல்புக்கு ஏற்ற மாதிரி தான் இங்க சூழ்நிலைக்கு ஏற்படும் போது அது மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துது. அந்த இயல்பை மாற்ற முடியுமா? நம்மோடு நாம் போராட முடியுமா? ஏற்கனவே நாம சென்று வைத்தது நம்முடைய கர்ம வினை தான் அங்க இயல்பாக இருக்கின்றது. அந்த இயல்போடு போராட முடியுமா? அப்போ இயல்பை எப்படி மாற்றுவது? இயல்பை எப்படி மாற்றுவது என்றால், ஏனென்றால் இந்த ஒரு செயல் செய்கிறோம், இந்த அனுபவம் இருக்கு. இந்த அனுபவம் போய் இயல்பாக பதிவாகின்றது. அந்த அனுபவம் இயல்பாக மாறிவிடுகின்றது. அந்த இயல்பு தான் திரும்ப அனுபவமாக வருகின்றது. இப்போது இந்த அனுபவத்தை நான் பிடித்து வைக்க மாட்டேன் என்று அதை அப்படியே விட்டுட்டோம்னா, ஒரு திரவ நிலைக்கு அது சென்று விட்டதென்றால் அது அப்படியே நகர்ந்து ஓடிவிடும். இதுவும் அடிமனதில் இந்த புரிதல் இந்த அடிமனதில் போயிட்டு அது அந்த இயல்பை கொடுக்க ஆரம்பிச்சுனா அப்போ இயல்பு மாறிடும். அதுவும் நகர்ந்து சென்று ஓடிவிடும். அப்ப மனதை பொறுத்தவரை எந்த போராட்டமும் இல்லாம இருக்கணும். முழுமையாக ஏத்துக்கணும். ஏங்க இதையே ஏத்துக்கணும்னா எல்லாமே ஏத்துக்கலாமே. அவங்க எதுக்கு மாறணும்? கணவன் ஏன் இப்படி இருக்கணும், மனைவி இப்படி இருக்கணும், குழந்தை இப்படித்தான் இருக்கணும்னு ஏன் நாம மனதுக்குள்ளார ஒரு ஆளுக்கு ஒரு தொப்பியை செஞ்சு வச்சு மாட்டினா அவங்க தலைக்கு நாம செஞ்ச தொப்பி அவங்களுக்கு ஒத்து வருமா? இதானே அவரு சொல்லுவாரு. ஏன் ஏத்துக்க முடியல? முழுமையை ஏத்துக்கணும். எப்படி ஏற்றுக்கொள்வது? அங்க நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். அதை ஏத்துக்கும் கூட நினைக்க தேவையில்லைங்க. ஏத்துக்கணும் முயற்சி பண்ணா கூட அது மாற்றம் தான். மாற்றம்னா அது சிக்கலை தான் ஏற்படுத்தும். அங்கேயே முரண்பாடு உண்டாயிருது. மனதை பொறுத்தவரை ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்ற ஒரு புரிதல் இருந்தாலே போதுமானது. எல்லாமே ஓடி போயிருங்க. எதுவுமே இருக்காதுங்க. புத்தம் புதுசா இருக்கும். ஏங்க இயற்கை எப்படி இருக்கு பாத்தீங்களா? நேத்து இருந்து இன்னைக்கு இருக்கா? அப்பா! கோடானு கோடி மனிதர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கை எத்தனை நிகழ்வுகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றதே. எல்லாமே ஓடிட்டு தான் இருக்கு. பாருங்க. சிறு வயது நம்மளுடைய எத்தனை வயது எந்த வயது வேணாலும் இருக்கட்டும். இந்த வயது வரை எத்தனை நடந்திருக்கு. எப்படி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப அது இயற்கை அப்படித்தானே. மனது உருண்டு ஓடக்கூடிய தன்மை, மாறக்கூடிய தன்மை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்குது. இவ்வளவுதானே. அதை புரிஞ்சுக்கிட்டா போதுமே. அப்ப இங்க சிக்கலே எதுவுமே கிடையாதே. அப்ப ஞானங்கிறது கூட ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏன்? இயல்பு நம்மிடத்துல இருக்கின்றது. வேற ஒண்ணுன்னா நீ அடையிறது கடினமா இருக்கும். இருக்கிறத தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதானே. அத்துணை பேருமே அதைத்தான் அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் சொன்ன விதம் தான் வேற. அப்ப இந்த மாதிரி மிக எளிமையான புரிதலை இருந்தாலே போதுமானது. ஞானம் கூட தேவையில்லை. சாதாரணமா இயல்பாக ஜாலியா வாழ்ந்துட்டு போலாங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. எந்த பர்பஸும் இல்லை. ஒண்ணுமே இல்லை. ஏதாவது பர்பஸ் இருக்கா லைஃப்ல? ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற நேரத்தை நிகழ்காலத்தில் அழகா என்ஜாய் பண்ணி வாழ வேண்டியதானே. எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் கேட்டு வைத்துட்டு படித்து கொண்டு நிகழ்காலத்திலே வாழ வேண்டும். அப்படியே விட்டுடணும். ஆறு போல ஓடணும்னா எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கணும். எல்லாத்தையும் விட்டு விடணும். எல்லாத்தையும் வார்த்தையை வச்சுக்கிட்டு அதுக்கு எப்படி செய்யணும்னு கேட்கக்கூடாது. ஏனென்றால் அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. இயல்பே ஓடக்கூடிய தன்மை தான். அது திரவ நிலையிலே இருக்கின்றது. திரவ நிலையில் இருக்கும்போது அனைத்து நகர்ந்து விடும். அது திடத்தன்மையிலே வரும்போது தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு தண்ணீர் இருக்கின்றது. தண்ணீரை டம்ளர் ஊத்துனா டம்ளருடைய வடிவம் என்ன? டம்ளராக வடிவம் எடுத்து விட்டது. இதை ஒரு பாட்டில் ஊத்துறோம். இப்போது தண்ணீர் பாட்டிலாக வடிவம் எடுத்து விட்டது. இதை ஒரு குடத்துல ஊத்துறோம். குடத்துல குடத்துல வடிவமா எடுத்து விட்டது. முடிஞ்சு போயிடுச்சு.
டம்ளர் இருக்கிற தண்ணியை போய் ஃப்ரிட்ஜில் வச்சா பனிக்கட்டி ஆகி விடுகின்றது. பனிக்கட்டியை கொட்டினா கொட்டவாது, வேற வடிவம் எடுக்காது, திரும்ப அது வெளியில வராது. பனிக்கட்டி மாதிரி நாம அத்தனையுமே இறுக்கி பிடித்து வைத்த காரணம் தான் இவ்வளவு சிக்கல். அதுக்கு என்ன பண்ணணும்? டம்ளர் வெளியில ஃப்ரிட்ஜில் வைக்காம கொஞ்ச நேரம் வச்சா தானாக திரவ நிலைக்கு போயிடும். அப்ப பிரச்சனை ஏற்படுனா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணுங்கிறது கிடையாது. அங்க ஒண்ணுமே பண்ண வேணாங்கிறது தான் தீர்க்கமான புரிந்து கொள்ள வேண்டியது. வேற ஒண்ணுமே தேவையே கிடையாதுங்க. ஆக அத்தூணு பேருமே அதான் அடைஞ்சாங்க. இனிமே எதிர்காலத்துல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரிங்க, என்ன மாரி இருந்தாலும் சரிங்க, நீங்க எப்படி போராடலும் சரி, ஒரு நாளைக்கு அந்த நிலைக்கு தான் போவீங்க, வருவீங்க. ஆனா அதுக்கு முன்பாகவே இப்பவே புரிஞ்சுக்கிட்டா அந்த மனம் ரொம்ப ரிலீஸ் ஆகிரும். எப்பவுமே திரவ நிலையில இருக்கும். அந்த திரவ நிலையில் இருக்கும்போது நடைமுறை வாழ்க்கையிலே என்னென்னலாம் வருகின்றதோ அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு நேருக்கு நேர் எதிர்கொண்டு அதை எப்படி சரி செய்ய முடியும், எது முடியாது அப்படிங்கிறத கவலை ஒழுத்தல் பயிற்சியை படுத்தினா அதை செயல்படுத்தினாவே போதுமானது. அழகாக நிம்மதியாக வாழ்க்கை நடத்தலாம். எத்தனை தனி மனிதர்கள் அந்த மாதிரி ஒரு வெறுமையான நிலையை இருக்கின்றார்களோ அதை பொறுத்து தான் போர் இல்லாத நல்லுலகம் ஏற்படுமே தவிர வேற வகையில ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் தொடங்கி 1000 நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. இதுவரை 10 லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள். முக்கியமான தலைவர் யாராவது இறந்துட்டாங்களா? இராணுவத்துல வேற வழி இல்லாம தன்னுடைய குடும்பத்தை காப்பதற்காக, அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறதுக்காக இராணுவத்துக்கு போன ஆளு. உலகத்துல எத்தனையோ இராணுவங்கள், எத்தனையோ நாடு இருக்குது. இந்த 2 நாட்டுல போய் இராணுவத்துல சேர்ந்ததுக்கு இந்த இதுவா? நாட்டை காப்பாத்தணுங்கிறதுல அந்த நாடுங்கிற பற்று வைக்கும்போது என்ன ஆகுது? பிடித்து வைக்கும்போது அந்த 2 பேருமே கூட இப்போ அவங்க உணர்ந்திருப்பாங்க. தன்னுடைய நாட்டு மக்களுக்கு நம்ம நல்லாட்சி செய்யணும்னு நினைச்சா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது தொடங்கியாச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. மற்ற நாடுகள்லாம் ஊதி பெருசாகி தன்னுடைய இராணுவ தளவாடத்தை விற்கிறதுக்காக 2 பேர்த்தையுமே இது பண்றாங்க. இந்த 2 பேருமே நேரம் உணர்ந்திருப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா 2 நாட்டு அதிபரும் நிஜமாவே அவன் நைட்டு தூங்க முடியுமா? தன்னால எவ்வளவு தன்னுடைய நாட்டு ராணுவம் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்களே, கஷ்டப்படுவாங்க. ஆனா இப்ப அவங்க ரிவர்ஸ் ஆக முடியாது. ஏன்? வேற நாடுகள் தன்னுடைய ராணுவத்தை தளவாடத்தை விற்கிறதுக்காக தான் போர். மாரிசாலும் கேட்பாங்க, போர் எதற்காக? போர் தேவையான்னு கேட்பாங்க. அடிக்கடி இந்த கேள்வி தான் கேட்டிருப்பாங்க. யாருக்கு தேவை? இந்த ராணுவ தளவாடம் விற்கிறவங்களுக்கு தான் அந்த போர் தேவை. பாருங்க. ரஷ்யா வந்து எத்தனையோ ட்ரோன்களை அனுப்பி உக்ரைன்ல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. வேறு வழியே கிடையாதுங்க. தனி மனிதர்கள் அந்த வெறுமை தன்மையை வந்து பெறணும். இது கடினம் கிடையாது, இயல்பாகவே நம்மிடத்தில் இருக்கின்றது. அப்ப இது தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா நம்முடைய பொறுப்புங்க. வேதாத்திரி மகரிஷி அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்க? அறிவுடையோர் பொறுப்பு. அறிவு இல்லாதவர்களாலும் சரி, புரியாம இருந்தாலும் சரி, அத்துணை பேருமே அரவணைத்து கொண்டு போகக்கூடியது அவங்க அத்துணை பேரே நம்முடைய சகோதர சகோதரிகள். சுத்த விழிந்த ஒன்னிலிருந்து வந்த காரணத்தால அத்துணையுமே ஒரே இடத்துல தான் வந்திருக்கு. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் மாதிரி. அப்ப அத்துணை பேருமே நாம தான். ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்னு நினைக்க வேணாம், நிச்சயமாக முடியுங்க. நாம தீர்மானம் செய்யணுங்க, முடிவு எடுக்கணுங்க. நம்முடைய மனதை வந்து இப்படிதான் இருக்குன்னு கண்டிஷன் பண்ணாம ஃப்ரீயா விட்டோம்னா இந்த இது எத்தனையோ பேருக்கு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். பிறகு நிறைவாக இந்த தமிழக இளைஞர்கள் எப்போதாங்க விடிவு காலம் கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு 10 மணி அளவிலே போயிட்டு இருக்கிறப்போ ஒரு டாஸ்மாக் கடையில் நூற்றுக்கணக்கான வண்டி உள்ள இருக்கிறாங்க. எல்லோரும் இளைஞர்கள். அவங்க அப்பா அம்மா 10 மணிக்கு வந்து வீட்டில் 10 மணிக்கெல்லாம் தூங்க வேணாம், 10 மணிக்கு இங்கே என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இன்ப நாட்டம்.
ஒரு காஃபி குடிச்சாவே 4 நாள் காஃபி குடிக்காம இருக்க முடியலையே, இதனுடைய நிலைமை என்ன ஆகும்? அத்தனை மணி வரை திறந்து வச்சிருக்கிறாங்க. யாருக்காவது சமுதாயத்திலே பொறுப்பு இருக்குதா? நம்ம அந்த பொறுப்பை எடுத்துக்கலாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அற்புதமான அற்புதமான ஆற்றல் படைத்தது நம்முடைய மனனுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள அடித்தளத்திலே அதுதான் அற்புதமாக இருக்கின்றது. நாம பொறுப்பு எடுத்தோம்னா அதுக்கு உண்டான எனர்ஜி அது கொடுக்குங்க. கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நாம பொறுப்பு எடுத்துக்கலாங்க. நிச்சயமாக அந்த இளைஞர்களை மீட்டு எடுக்கணும். நம்ம இளைஞர்களை அங்க போக விடாம தடுக்கணும். அந்த போதையில்லாத தமிழகத்தை ஏற்படுத்துவோம். ஏங்க, என்னங்க இது? என்னங்க ஒரு வார்த்தை சொல்லி வச்சார் பாருங்க. என்னங்க போங்க. இந்த நேரத்துல வாட் எ கிரேட் என்ன சொன்னாருங்க? 2 வார்த்தை சொன்னாருங்க. சிறுவர்களுக்கே விளையாட்டு. இதை யாருக்காவது புரியுதா? ஏங்க, ஐபிஎல் வருஷா வருஷம் நடக்குது. மொத்தம் 639 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்கிறாங்க. 639 கோடி இருந்தா இன்னும் எவ்வளவு பேர் ரோடு போடலாம், நல்லா பண்ணலாம், என்னென்னலாம் செய்யலாம். அதுக்கு தாங்க 2 வார்த்தையில பாருங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வீண் போவதே கிடையாது. 2 வார்த்தை பாருங்க. உலகத்துக்கே பெரிய அறிவுறுங்க. சிறுவருக்கே விளையாட்டு. வேற ஒண்ணுமே சொல்லலையே. சிறுவருக்கே விளையாட்டுனா என்ன மீனிங்? சிறுவர் மட்டும் தான் விளையாடணும். ஆனா இப்ப சிறுவர் விளையாடுறதே கிடையாது. அவங்க விளையாடுறதே கிடையாது. ஜாலியா விளையாடுறது, உயரம் தாண்டுதல், குதிக்கிறது அப்படின்னு ஜாலியா குழந்தைங்க விளையாடுறது. இப்ப அந்த கான்செப்டே போயிருச்சு. 639 கோடி. எத்தனையோ பேரை சொல்லி பார்த்துட்டானுங்க. ஒருத்தனும் காதுல வாங்கிக்கிறதே இல்லை. அதுவும் எப்பயாவது வைக்கலாம்ல. இந்த எக்ஸாம் டைம்ல தான் வைப்பானுங்க. அடுத்த வருஷம் மார்ச் 13 சரியான எக்ஸாம். எவனாவது போய் இந்த ஐபிஎல் பார்க்காம இருப்பான் அதில் அடிமையானவன்? படிக்க முடியுமா? ஏடா வைக்கிறீங்களே, மே மாதம் வைங்களேண்டா. மார்ச் 13 தான் வைக்கணுமா? எத்தனை பேர் சொல்லிட்டாங்க? கேட்கறதுல ஆளு. அங்கே விவசாயி வந்து கரண்ட் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு தண்ணி பார்த்து கரண்ட் இல்லாமல் இருப்பான். இவனுங்களுக்கு கரண்ட்டை போட்டு ராத்திரி டே நைட் மேட்சான் போட்டு இது பண்ணிக்கிட்டு மழை பெஞ்சா ரோட்டில் தண்ணி நிற்கிது. பெங்களூர்ல 10,000 லிட்டர் தண்ணியை 1 மணி நேரத்தில் எடுக்கக்கூடிய வசதி இருக்குது கிரவுண்டுக்கு. மழை பெஞ்சா விளையாட்டு நின்று போயிடும்ட்டு பாருங்க. ஏங்க, சிறுவருக்கே விளையாட்டு என்ன அழகு போங்க. ஏன் நீங்க எதை வேணாலும் எடுத்து பார்த்துங்க. உலக மகா பிரச்சனை அத்தனைக்கும் இந்த வார்த்தையில இருக்குது. 2 வார்த்தையில இருக்குதுங்க. ஏங்க, இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு எதுக்கு இன்னும் போராட்டம் நடத்திருக்கணும்? மனதை பொறுத்தவரை போராடவே கூடாதுங்க. எந்த போராட்டமும் தேவையில்லை. ஃப்ரீயா விடுங்க. அது தானாவே சரியா. போராட்டமே இருக்கக்கூடாதுங்க. மனதுக்கு மனதே முரண்படக்கூடாது. இவ்வளவுதாங்க விஷயம். இது மட்டும் புரிஞ்சிருச்சா? இப்ப வெளியில செய்யலான்னு பார்த்தா அவர் சொன்னக்கூடிய தத்துவத்தை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து இது யாருக்கு எந்த வேலையும் கிடையாது. இந்த வந்ததுக்கு பிறகு தனி மனிதன் அமைதி பெற்றா எப்படி நடக்கணும், என்ன நடக்கணும், தனி மனிதனுடைய சொத்து இல்லாம எல்லாம் பொதுமுறை ஆகணும், மனிதனே பொது உடைமை ஆகணும்னா என்ன பண்ணணும் எல்லாமே கொடுத்துட்டாருங்க. யாரும் இனிமே புதுசெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவே தேவையில்லை. அந்த மாதிரி கொடுத்துருக்குறாருங்க. இந்த வெறுமையா இருந்து பாருங்க. இந்த ஒரே ஒரு அப்ளை பண்ணி பாருங்க. மறுபடியும் தத்துவத்தை சீக்கிரமா கொண்டு போக முடியுங்க. மன உணர்வுகளை ஏற்று செய்வதற்கு முடியாது. எதுவுமே செய்ய தேவையில்லை. தானாகவே சரியாவிடும். அவ்வளவுதான். ஒவ்வொரு வாரமும் இதுதான் பேசிட்டு இருக்கோம். மிக்க நன்றி. பொறுமையாக கேட்டவங்கள அத்தனை பேருக்குமே, ஃபேஸ்புக்கில் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.